தரவுதான் விட கொண்டு தந்திருக்குது. மரக்குட்டியில கனவளவு தந்திருக்குது. கனவளவு தந்திருக்குன்னா 1/10 சென்டிமீட்டர் கனவளவு தந்திருக்குது. அடுத்த மரக்குட்டியினுடைய அடர்த்தி தந்திருக்குது 0.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் கனவளவு தந்திருக்கு. அது எந்த அடர்த்தியுடைய திரவம்னா தண்ணீரே இருக்கு. அதாவது 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கனம் அடர்த்தி ஒரு திரவத்துல மிக முதலாவது மரக்குட்டி சார்பாக தொழில்படும் விசைகள். மரக்குட்டி சார்பா என்ன விசை தொழில்படும்டா, நிச்சயமா இந்த மரக்குட்டிக்கு ஒரு நிறை இருக்கும். அந்த நிறத்துகள் நோக்கி தொழில்படும். லேவோட எழுத போறேன் நம்மளோட சின்ன எழுதுறேன். முதலாவது படத்தை குறிப்பிட இருந்தா சரிதானே எனக்கு. அப்ப மரக்குட்டி இங்கே இருக்கு, இதுல விலை இருக்கு, திரவத்துக்குள்ளே கூட யோசிக்கும். அப்ப இலையில அப்ப ஒன்று கீழ் நோக்கி என்ன இருக்கும்னா மரக்குட்டின நிறை இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இந்த திரவம் பிடிச்சு மேல் நோக்கி கொடுக்கும், மரக்குட்டிக்கு கொடுக்கும். அப்போ ஒரு மேலுவை கொண்டிருக்கும். மூன்றாவது என்ன இருக்கும்னா இந்த இலையில்தான் மரக்குட்டி இழுத்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்குது கேள்வி இருக்காங்க. அப்ப இலையில இருந்து இருக்கும்னா மேல் நோக்கி இழுவை. முதலாவது விட இதுதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாருக்கு தெரியும் யூண்டா என்ன, டபிள்யூண்டா என்ன, டீண்டா என்ன நீங்க மென்ஷன் பண்ணிருக்க. அங்கதான் நாங்க சரியா புரிஞ்சுக்கப்போம். நிறைன்றது நோக்கி தொழில்படும், மேலிருக்கும் மேல் நோக்கி, விழுவை மேல் நோக்கி தான் இருக்கு இழுக்கு. அப்ப இங்கே போட்டீங்கள் மேலுதைப்பு. அப்ப இதில் கோணம் நிறை, இங்களில் கோணம் விழுவை. முதலாவது வழியிலே அப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது தெரியும். ரெண்டாவது மரக்குட்டியுடைய தெளிவுண்டா யோசிப்பா இருக்கும். இந்த மரக்குட்டியுடைய தெளிவை கேட்கிறான்டா எதை வச்சு கூட தெளிவு காண்றது கடுமையா யோசிச்சு கொண்டிருக்கோம். தரவுதான பூவிடை நான் நடுவ சொல்றது தரவுதான் விடை. அப்ப இந்த தரவைத்தான் நம்ம விடையா மாற்றப்படும்டா. மரக்குட்டியில கனவளவும் அடர்த்தியும் தந்தா இதுக்கு பிறகு கூட நீங்க தெளிவு காண தெரியாதே பள்ளி செய்யலாம். அப்ப என்னது தெளிவுக்குரிய சமன்பாடு என்னது, தெளிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. இப்ப மரக்குட்டியின் அடர்த்தி தெரியும் 0.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் கனம் பெற மரக்குட்டியில கனவளவு தந்திருக்குது 1/13 சென்டிமீட்டர் கனம். அழகா வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குது இங்க பெர் சென்டிமீட்டர் கனமும் இந்த கனமும் பட்டுப்பட்டா -3 + 3 பட்டுப்பட்டா முடிஞ்சுது. அப்ப இத 0.4 13 அளவிற்கு வரும். 3 தடவை சைபர் பாஞ்சிச்சுட்டா ஒருக்கா பாஞ்சுது, 2 தடவை 3 தடவை பாஞ்சு. இவ்வளவு என்ன விட எனக்கு கிராம்ல தான் நான் கிராம் கிலோகிராம் ஆக்க போறேன். 1000 பிரிச்சா 0.4 கிலோகிராம். எனக்கு இந்த விட கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கவனிச்சு கொண்டு எழுதுக்கணும் டைம் கொண்டுதான். மூன்றாவது மரக்குட்டி நிறை. அப்ப நிறைந்தா உங்களுக்கு தெரியும் தெளிவா நிறைய மாத்திர சமன்பாடு இருக்கு. W7mg என் தெரியும் 400 கிராம். சரி நான் அது கிலோகிராம் ஆக்குறேன், 1000 பிரிக்கிறேன், கிராவிட்டிக்கு 10 பிரிக்கிறேன். ஆகவே விட 4 மீட்டர். மரக்குச்சியுடைய நிறை 4 மீட்டர். அடுத்த கேள்வி கேட்டது மரக்குச்சி மீது தொழில்படும் மேலுதை. இந்த மேலுதை கொண்ட கருங்கணப்படல் நீங்க அநேகமானாக்கள் நான் பார்த்து செய்திருக்கிறீர்கள். நிறை 4 நியூட்டன்டா கிலோக்கு நிறை 4 நியூட்டன்டா மேலுதைப்பு 4 நியூட்டன் போடுறீங்க. அதை பண்ண மரக்குட்டி மீதான்டா நீங்க கழுத்துல வந்து கட்டி இழுத்து கிடையாது. ஆகவே அந்த விஷயத்த காணல எப்படி மேலுதைப்பு காணலாம்டா. அதுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்ப நான் அதை எங்க எழுதுறேன். 4வது மேலுதைப்பு ஒரு சமன்பாடு இருக்கு. U = V rho G சமன்பாடு இருக்கு. U = V rho G. V என்றா என்னடா, U மேலுதைப்பு, V என்றா அமிழ்ந்துள்ள பொருளின் கனவளவு, ரோண்டா உடவடர்த்தி, G புவியிருப்பார். இப்ப V எவ்வளவுண்டா அமிழ்ந்துள்ள பொருளின் கனவளவு, உச்சாமட்டதான் பொருளின் கனவளவு. அப்ப விட 1/10⁻3. ஆனா என்னடா இங்க நான் ஓடி வந்து பாக்குறேன் சென்டிமீட்டர் கணக்குல இருக்கு. அங்க சர்வதேச அளவுல கொடுப்போம். அப்ப பின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமா மாத்தவர். அது எங்களுக்கு தெரியும். சென்டிமீட்டர் மீட்டராகிறது 100 பிரிக்கிறது சொன்னார். 1/100. அப்ப 3 தடவை 100 பிரிக்க வேண்டும். 100 பிரிக்கிறதுக்கு பதிலா நான் சொன்னான் 10,000 அளவு இருக்கும் சென்டிமீட்டர் மீட்டராக. அப்ப 3 தடவைண்டா 10,000 அந்த அளவு மாற்றம் டக்குனு தெரிய போடும். அதை ஏற்கனவே படிச்சிருக்கணும். ஆகவே தர
10 6 தர தண்ணின் அடர்த்தி அது எந்த ஊடகத்தில் இருக்கோ அந்த ஊடகத்தின் அடர்த்தி 1000 தந்திருக்குது. G10 இரண்டு விட இங்கே பாருங்க 3 இங்கேயும் 10 அப்ப 13 13 14 இங்க -6 போயிடுது மிஞ்சுது 10 நியூட்டன் தான் மிஞ்சி 5ஆவது கிழமை மேலே 10 நியூட்டன் கண்டுட்டாங்க. அடுத்த கேள்வி விலையில் காணப்படும் விழுவை இந்த விலையில நிறை வந்து நான் கண்டுபிடிச்சிக்க 4 நியூட்டன் மேலே கண்டுபிடிச்சிக்க 6 நியூட்டன் அப்போ 6 நியூட்டன்ல 10 நியூட்டன் கண்டுபிடிச்சி அப்ப மேல 10 நியூட்டன் கீழே 4 நியூட்டன் அப்ப விலையில விழுவை கணிச்சு விட்டா 6 நியூட்டன் அப்ப விலையில டென்ஷன் எவ்வளவு உண்டா 6 நியூட்டன். 6வது கேள்வி இலை வெட்டப்படின் மரக்குத்தியின் தொடர் கார்புடுகள் என்றா தொடர் கார்புடுகளுக்கு சமன்பாடு எழுதுற மோட்டனி மற்றும் எப்சமன் எம்ஏ ரைட். இப்ப தொடர் கார்புட திசைன்னா விலை திசை போடணும் 6 மரக்குட்டியுடைய எத்தனையும் நான் தான் இப்ப கண்டு வச்சிருக்காங்க 400 கிராம். அப்ப 400 கிராம் கிலோகிராம் ஆகிற காயத்தால பிரிக்கிறேன் இன்டு எக்ஸலரேஷன் ஏ. அப்படியே எனக்கு விட எவ்வளவு விட வேணும்டா இங்க 2 போச்சு 10 வந்ததுண்டா ஏ சமன் 60 ms மைனஸ். இதான் முதலாவது விஷயம். தயவு செய்து ஸ்கீமா வடிவா நீங்க எழுத வேணும். கோப்பி நான் சொன்னா இது கொண்டு ஒரு தனி பேப்பர் கோப்பி வச்சிருக்க வேணும். எழுதி கொள்ளுங்க அப்படியே. நேரம் ஏதாவது வேணும்னா கேட்க வேணும். நான் பாதிச்சுட்டு 2000 எழுதி போட்டேன். டைம் தவறிட்டு அழைக்கிட்டீங்களா? அருமையான ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது கேள்விக்கு வரும். இதுக்கு பாக்கலாம் தெரியுது நம்மளுக்கு இந்த தூரம் பிரச்சனை வந்திருக்கு. நான் சும்மா பேப்பர் தந்தா அது உங்களுக்கு ஓகே செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இரண்டாவது கேள்வி தந்திருக்குது, ஒரு மெல்லிய மண்கல குழாயில் ரசம் இடப்பட்ட நிலைகள் 3 படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு மைக்ரோ பிளாக்ல ரசத்தை விடுற அப்ப நீங்க தெரியும் மைக்ரோ பிளாக்ன்றது மிக மெல்லிசா இருக்கப்போகுது. மிக மெல்லிய மைக்ரோ பிளாயை 3 கட்டமா வச்சுக்கிறேன். ஒன்று இப்படி செங்குத்தா வச்சுக்கிறேன், இன்னொன்று அதே மாதிரி ஆனால் கவர்த்தி வச்சுக்கிறேன், கலங்கிலா வச்சுக்கிறேன், இன்னொன்று மைக்ரோ பிளாயை கிடையாது. அப்ப இதற்கு இந்த கேள்வி வருதுன்னா யோசிக்கிட்டாங்க. உண்மை இந்த கேள்விங்க வருதுண்டா வளிமண்டல அமுக்கம் திரவ அமுக்கங்கள் தொடர்பான கேள்வி. இதுக்குள்ள ரசத்தை விட்ட உடனே ரசம் இப்படி போய் நிற்குது, இவ்வளவு நிற்குது. அப்ப ஒரு கேள்வி, ஏன் ரசம் இன்னும் கீழே இறங்க இல்லை, ஏன் இறங்க நோட்ல வலி கொடுக்குறான், வலி மேல் நோக்கி கொடுக்குறான், முதல்ல இறங்காம இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க நிக்குது, இங்க பார்த்தோம்னா நல்லா நோயோட நிக்கிற மாதிரி இருக்குதா இப்படி. அப்ப கேட்டா ஏன் இந்த ரசங்களை விட இல்லை என்று கேள்வி கேட்டா ஏன் விட இல்லை? சிலர் யோசிக்கிறது வளிமண்டல அமுக்கம்ன்றது எல்லா திசையிலையும் தொழில்படும். இங்க பாருங்க, இதுலயும் வளிமண்டல அமுக்கம் அப்படி தொழில்படும், கீழ்நோக்கி இருந்தாலும் வளிமண்டல அமுக்கம் தொழில்படும், இப்படி இருந்தாலும் வளிமண்டல அமுக்கம் தொழில்படும். அப்ப இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த கடத்துல இருக்குது. அப்ப முதலாவது விஷயம் தெரிய வேணும்,
வளிமண்டல அமுக்கம்ன்றது எல்லா திசையிலையும் தொழில்படும். அது இப்படி இருந்தாலும் தொழில்படும், இப்படி இருந்தாலும் தொழில்படும், இப்படி இருந்தாலும் தொழில்படும். போனுக்கு டெம்பரேச்சர் போட்டு கவுண்டா டெம்பரேச்சர் விளையில தான் எனக்கு நோக்கி போட்டுதான் எல்லாத்துலயும் வளிமண்டல அமுக்கம் தொழில்படும். ஆனா இங்க நாங்கள் வச்சிருக்கிற ரசத்தை வச்சிருக்கோம். ரசமும் ஒரு அமுகம் தான் கொடுக்கும். ஏன் ரசம்ன்றது திரவம் தெளிவுள்ள பொருள் அது அமுகம் தான் கொடுக்கும். ஆனா ரசத்தினுடைய அமுக்கம் எங்க வேணும்டா நிச்சயமா கீழ் நோக்கித்தான் வெயிட். சும்மா சொல்லுவோம் வெயிட், இதுக்கு வெயிட் கீழ் நோக்கித்தான். அப்ப இவற்றை வைத்து வங்க வேணும்டா கீழ் நோக்கித்தான் கொஞ்சம் கழிச்சுக்கிறது. வளிமண்டலத்துக்கு அப்படி இருக்கு, வெயிட் இப்படித்தான் இருக்கு. இவற்றை வைத்து வங்க வேணும்டா கீழ் நோக்கித்தான் போகும். அது நிறை ரசத்தினுடைய நிறை எப்போதும் அது குயிர்ப்பு சார்பா கீழே 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 தொழிற்கிறோம். ஆனா வளிமண்டலத்துக்கும் இங்க திறந்த வாயால தான் போகுது, இப்படி போகுது. இங்க மேலதான் இருக்குது, இங்க எப்படித்தான். இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க வளிமண்டல அமுக்கத்தை நான் பையன் எடுக்கிறேன். ரசத்தால் ஏற்படுற இந்த ரசத்தால் ஏற்படுற பிரஷர்னா சிமோலை இது எடுக்கு. அப்படி இல்லா முதலாவது கேள்வி P1 P2 P3. எஸ், முதலாவது கேள்வி இதுக்குள்ளே நான் சொல்றாங்க P1 எங்க இருக்கிறாங்க P2 எங்க இருக்கிறாங்க P3. அப்ப P1 எவ்வளவு உண்டா, பிரஷர் எவ்வளவு உண்டா நீங்களே நோக்கி பாருங்க. இதுக்குள்ளே உள்ள வலி மீது யாரார் அமுகத்தை கொடுக்குறாருண்டா உங்க வளிமண்டல அமுகம் பிடிச்சி நசிக்குது, பிளஸ் ரசத்தால் ஏற்படுற அமுகம் நசிக்குது. அப்ப கூட்ட வேணும். அப்ப P1 எவ்வளவுண்டா 5 + A. P2 எவ்வளவு அமுகம் உண்டா அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வளிமண்டலம் இப்படி தள்ளுது, தள்ளாத ரசம் விலை இல்லை. இப்ப வளிமண்டல அமுகம் இப்படி தொழில்படுது 5. ஆனா இந்த ரசத்தால உடம்புல இருக்கிற வழியில அமுகம் ஏற்படுறது ஒன்றா இல்லை, ரசத்துல போய் கீழே வருது. அப்ப இங்க என்ன செய்யணும்னா 5 - 8 கழிக்கும். மூணாவது P3ல வளிமண்டலம் அமுப்பதற்கு நல்லது. ஆனா இந்த ரசம் இதுல இருக்கிற ரசம் உள்ளுக்குள்ள இருக்கிற வலிமை அமுப்பதை ஏற்படுத்தணும். அப்படிதான் கொண்டா இல்ல, ரசத்துல கீழ் நோக்கி தான் வருது. ஆகவே தான் கொடுக்கும். தர்க்க ரீதியா சிந்திக்க வேணும். அடுத்த கேள்வி வளிமண்டல அமுக்கம் 76, ரச அமுக்கம் 2 சென்டிமீட்டர். அப்ப சோமாய் இப்ப என்ன குறமதி தாரா பைக்கு தாரா 76 சென்டிமீட்டர் ரசமண்டலம் பை. ரசத்தால் ஏற்படுற அமுக்கம் 2 சென்டிமீட்டர் ரசாமுக்கம். ரசாமுக்கம் 2 சென்டிமீட்டர் வச்சாங்க. அப்படி இல்லா திருப்பி P1 P2 P3 வரும். அப்ப P1 எவ்வளவு உண்டா வளிமண்டலத்துக்கு ரசாமுகம் கூட்டணும். 76ஓட 2 கூட்டினா 78 சென்டிமீட்டர் ரசாம். P2 எவ்வளவு உண்டா 76ல இருந்து 2 கழிக்கணும். ஆகவே 74 சென்டிமீட்டர் ரசாம். P3 எவ்வளவு உண்டா அது வளிமண்டலம் சமம் 76 சென்டிமீட்டர் ரசாம். நிறைய விதத்துல போகலாம், சும்மா சோ அதை நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட், நான் 3வது கேள்விக்கு வர போகிறேன். பிசிக்ஸை பேரம் அப்படி இருக்கு பிள்ளைகள் செய்து பழக வரும். 3வது கேள்விக்கு வருவன் அளிக்கிற டைம் தவிர சொல்லலாம். ஏஷியன் கரண் வந்துட்டு அடுத்த கேள்வி இதெல்லாம் ஒருத்தரும் படிப்பிக்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அடுத்த கேள்வி கற்பனையான விடயம் தான். நாங்கள் வந்து ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறேன். பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யறது சொன்னால் இன்னொரு உண்மையா நீரியல் அழுத்தின் தான் நான் யோசிக்கணும். அந்த கணக்கு தான் அது தொடர்படுத்து. இன்னொரு பாத்திரம் இன்னொரு வச்சு போட்டேன்னு சொல்லுங்க. இதுக்குள்ள திரவத்தான் வருது. இதுக்குள்ள நான் தண்ணியை கொடுக்குறேன். அந்த தண்ணிய பிடிக்காத நீரை அதே நேரம் இங்க எண்ணெய வருது. சில யோசிக்கலாம் ஒண்ணு அப்படி விற்கும் போது நாங்கள் அந்த கணக்கு கேட்ட மாதிரி தான் நான் போட்டிருக்கேன்.
வெண்ணெய்க்கு வரையில் பண்ணி நிற்கும் பிரச்சனைன்னா திறக்கண்டாக படிக்கும். இப்ப இந்த உயரத்துதாரன் இந்த உயரம் 6 சென்டிமீட்டர் இருந்ததாரன். அடுத்தது இதுல மட்டும் இருக்கிற அவ்வளவு உயரம் வந்து எனக்கு தெரியாது ஏச்சுட்டதாரன். அடுத்தது இந்த அளவு உயரத்தில் தாரன் 12 சென்டிமீட்டர். அடுத்தது கீழே உயரம் தாரன் 8 சென்டிமீட்டர் நீளம் வண்டி. இதுல ஒரு புள்ளியை நான் ஏகிட்டு தாரன். இதெல்லாம் கண்டிதான் இந்த புள்ளி இவ்வளவுதான் நின்று இதுல இருக்க புள்ளியை பி இருக்குதான். சரி சரி. முதலாவது கேள்வி புள்ளி ஏயில் நீரால் ஏற்படும் அமுக்கம் அப்படின்னா இந்த தண்ணி குடுக்காம போனே இங்க உள்ள பிரஷர் ஆகும். அப்ப எனக்கு தெரியும் நீரால் ஏற்படும் அமுக்கம் என்றால் பி சமன் எக்ஸ் ரோஜி. பிரச்சனை தண்ணி எவ்வளவு உயரம் தெரியும் அது மேல கவனமா இருக்க வேணும். சாரப்பு இதுல ஒரு 6 இருக்குது. மிச்சம் இவ்வளவு போடும் இவ்வளவு உயரம். மிச்சம் போடணும்னா இங்க ஒரு 12 இங்க ஒரு 20 இருக்கும். அப்ப 12 20 12 மட்டும் 20 20ஓட 6 26. அப்போ உயரம் அவ்வளவுண்டா 26 சென்டிமீட்டர் மீட்டர் ஆகணும். தண்ணீர் அடர்த்தி 1000 சொல்லிக்கிட்டா 0 0 0 போகும். 26 2 0 பிளஸ் வடிவாக கவனிக்கணும். நீரால் ஏற்படும் அமுக்கம் தான் கேட்டுக்கான். மொத்த அமுக்கம் வழிமுறை நமக்கு கூட வேணும். அது கூட கரைச்சல் இல்லை. அதனால நாங்கள் போட்டு 2வது கேள்வி புள்ளி பியில் எண்ணெய் நீர் என்பவற்றால் ஏற்படும் மொத்த அமுக்கம். எஸ் இதுல மொத்த அமுக்கம் கேட்கிறான். யாரால் ஏற்படும் அமுக்கமா ஜோதி பாருங்கோ. இவ்வளவுலே எண்ணெயால் ஏற்படும் இங்கால தண்ணியால் ஏற்படும் மொத்த அமுக்கம் கேட்கிறான். ஆனா எனக்கு தெரியும் நான் இப்படி நினைக்க மாட்டேன். படத்தோடு தவறோடு வந்துட்டாங்க. அதை நோக்கிக்கொள்ளணும். அதாவது இங்க இவரால் ஏற்படுற மொத்த அமுக்கம் இவரால் ஏற்படுற மொத்த அமுக்கம் சமன். ஏனென்று நாங்கள் படிச்சிருந்தாங்க. ஏனென்றா ஒரே திரவத்தில் ஒரே மட்டத்தில் அமுக்கங்கள் சமன். அதுக்காக இந்த வெளியே போட்டு அப்ப இவ்வளவு சொன்னா இவரால் ஏற்படுற அமுக்கம் இவரால் ஏற்படுற அமுக்கம் இந்த அமுக்கத்துக்கு சமன். இரண்டாவது தண்ணி தான். ஆகவே பிஏ 2வது பிஆல் ஏற்படுற டோட்டல் அமுக்கம் 2600 ஏரெண்டு சொல்லிருக்கு. ஏனென்றா இது தண்ணியால் ஏற்படுற அமுக்கம் இங்கே ஒரே மட்டத்தில் அமுக்கங்கள் சமன் ஒரே திரவமா தான் தண்ணியா காரணத்துக்காக பிரஷர் சமனா தான் இருக்கு. 3வது கேள்வி கேட்டது திரவ மேய்ச்சின் உயரம். இந்த உயரத்தை காணட்டும். இப்ப எனக்கு தெரியறாப்போ இதுல இருக்கிற மொத்த அமுக்கம் எனக்கு தெரியும். எவ்வளவுண்டா 2600 பாஸ்கல். அதுல இங்க இவ்வளவு இந்த தண்ணியால் ஏற்படுற அமுக்கம் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். பிபியில இருக்கிற மொத்த அமுக்கம்ன்றது இது பிபியில இருக்கிற மொத்த அமுக்கம்ன்றது இந்த எண்ணெயால் ஏற்படுற அமுக்கமும் தண்ணியால் ஏற்படுற அமுக்கம். பி எண்ணெயால் ஏற்படுற அமுக்கம் பிளஸ் பி நீரால் ஏற்படுற அமுக்கம். எண்ணெயால் ஏற்படுற அமுக்கத்துல ஒரு சின்ன பிரச்சனை. இந்த உயரம் தான் எனக்கு தெரியும். இது தெரியும் 12. அப்ப நாங்க உண்டா 12க்குரிய அல்ல எச்சுக்குரிய உயரத்தை காண்றால் எச் தெரியாது. ஆனா தண்ணீர் அடங்கு எண்ணெய் அடங்கி தந்துக்கிறாங்க 800 எச் ரோ ஜி சக இது இந்த இடத்துல மிச்ச எண்ணெய் ஏற்படுற காண போறோம். அது 12 சென்டிமீட்டர். அப்ப 12 100 இதெல்லாம் நீங்கள்லாம் வரப்போகுது. தர எண்ணெய் 800 தர 10 சக இந்த தண்ணியால் ஏற்படுறாங்க. இது தண்ணியால் ஏற்படுறாங்க 8 சென்டிமீட்டர் நீரால் ஏற்படுறாங்க. அப்ப 8 100 தர 1000 தர 10 இவ்வளவு அமுக்கமும் இந்த 2600 சமனாய் ரெண்டுங்க சுருக்கினாங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு தெரியாம தான் இருக்குது. எஸ் அப்ப அதை எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சுருக்கினா எனக்கு வேற போற விட நான் நினைக்கிறேன் ஏச்சில் உயரம் 10.5 சென்டிமீட்டர் 10.5 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கொள்ளு. இதை நீங்க ஒரேடியா சேர்த்தும் போடலாம் பிள்ளைய. எப்படி போடலாம்? ஏசாக இதையும் மீட்டர்ல போட வேணும். அப்ப வேற மீட்டர்ல போடுறா ஏசாக சென்டிமீட்டர் மீட்டர்னா 0.12 ஏச் சரி ரோ 400 ஜி 10 சப்ஸ்கிரைபர் இங்க இருக்கு.
விட எழுதி வைக்க வேணும், பேப்பர் திருப்பி தந்தாங்க, திருப்பி திருப்பி இந்த ஐடியாவை பார்க்க வேணும். சரி, அடிக்கிறேன். கடைசி பிசிக்ஸ் பேப்பர். இந்த பேப்பர் ஏற்கனவே இந்த பேப்பர் முதல்ல இருக்குது. இதே ஒரு நல்ல நாம யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி. படம் எல்லாம் போட்டு கடுமையா குழப்புவாங்க. காரணம், இந்த நெருக்கத்தராசுன்னு ஒன்று இருக்கு. ஒரு நெருக்கத்தராசியில் இருக்குது, கட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நெருக்கத்தராசி இங்கே இருக்குது, அதுலயும் கட்டு இருக்கு. இதுல ஒரு என்ன செய்யறாங்கன்னா ஒரு பலகை ஒன்று இருக்கு. நெருக்கத்தராசியில பலகையை விட்டு அந்த வீதி பார்க்கணும். ஏவி இது 2 நெருக்கத்தராசி. இந்த தரவத்தாரங்க சொல்லப்பட்டிருக்குது, 1.6 மீட்டர் உயரமான மாணவ சீரான பொருள் இல்லை. சீரான பொருள் இல்லைன்னு சொல்லணும். அதை புரியிருப்போம். எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு மனுஷனை கற்பனை செய்தோம்டா அவற்ற புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு போதில்லை. புவியீர்ப்பு மையம், புவியீர்ப்பு மையம் என்னண்டா விளைவில் நிறை தொழில் பண்ற புள்ளி. அங்க இருந்தா விளை தொழில், விளைவில் நிறை சின்ன பொருளே படிச்சிருக்கீங்க. ஆகவே மனுஷன் புவியீர்ப்பு மையம் சரியா நடுவில் இருக்கு சொல்லலாம். இப்ப சொல்றாங்க 2.2 மீட்டர் நீளமான சீரான பலகை. இந்த பலகையின மொத்த நீளம் வந்திருக்கு 2.2 மீட்டர். பலகை வச்சிருக்குது, மனுஷனை கிடத்தி வச்சிருக்குது. மனுஷனை இப்படித்தான் இருக்கிறாரு. இங்க இருந்தா பரவாயில்ல, இப்படித்தான் இங்க மட்டும்தான் போகிறது. அது வடிவா போனீங்கன்னா தெரியும். கால் பப்பிலே இருக்கு, இப்படித்தான் இருக்க ஆளை வச்சு. சோ புவியீர்ப்பு மையம் விடுப்பிலே இருக்கு சொல்ல போச்சு. அங்க இருக்குதான் இந்த விளையில்லாத தொழில்படும். இப்ப நெருக்கத்தராசு 2 வாசிப்பு தாராங்கள், எய்த தாராங்கள் 394 நியூட்டன், நீள தாராங்கள் 541 நியூட்டன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நெருக்கத்தராசு ஆரம்ப வாசிப்பு இந்த பலகைய மட்டும் வச்சோட ஆரம்ப வாசிப்பு எவ்வளவுண்டா, இதுகள் 100 நியூட்டனை காட்டி இருக்குது, இதுகள் 100 நியூட்டனை காட்டி விளங்க தரவை குறிக்கிற நானே அவ்வளவுதான் தந்திருக்கு. அடுத்த மனுஷன் மொத்த நீளம் தந்திருக்கிறாங்க. மனிதன் மொத்த நீளம் வந்து எவ்வளவுண்டா 1.6 மீட்டர். இப்ப முதலாவது கேள்வி, மாணவனின் நிறைய மனுஷன நிறைய எவ்வளவுண்டா ஒவ்வொருத்தரையும் இந்த பலகையை வச்சு இந்த மனுஷனையும் படுக்க வச்ச பிறகு வார மொத்த நிறை இவரை கூட்டாது. அப்ப 2ஐயும் வந்தா பிறகு எங்களுக்கு வார மொத்த நிறை எவ்வளவுன்னு சொன்னது 2ஐயும் வச்சுட்டு கூட்டிட்டு நாங்கள் பார்த்தோம்டா மொத்த நிறை எங்களுக்கு எவ்வளவு வரும். மொத்தமா இதை கூட்டிங்களா 2ஐயும் கூட்டிங்களா 394 541 5 9 4 3 1 மிச்சம் 8 930. இது எந்த வெயிட்டுன்னா பலகையில வெயிட்டு மனுஷன் வெயிட்டும் சேர்ந்த. ஆனா பலகையில வெயிட் எவ்வளவுண்டா தனிய பலகை இருக்கிட்டு இதுல 100 பாடு இதுல 100 பாடு. இப்ப பலகையில வந்ததுனால 200 நிமிடம். அப்ப கழிச்சு விட்டோம்டா 735 நிமிடம் தான் மனுஷன். அப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்கு, மனிதனின் நிறையாதுன்னு கேட்டா முதலாவது விட மனுஷன் வெயிட் வந்து 735 நிமிடம். சோமான கேள்வி கண்டுபிடிப்போம். இந்த கேள்வி எங்க வருது கேட்டா விசை திருப்பத்துல வருது. விசை திருப்பத்துல அடுத்த கேள்வி ஒன்று கேட்டேன் நான், அதை கொஞ்சம் மாத்தத்தான் சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெருக்கத்தராசு பலகை சார்பாக இந்த பலகையை மட்டும் இருக்க நேரம் இந்த நெருக்கத்தராசில இந்த பலகைகளை திருப்பம் உள்ளது, இந்த பலகைகளை திருப்பம் உள்ளது கேட்டேன். அப்ப மொமெண்டம் எக்ஸாமன் விசைதர செலவு தூரம் பலகை கொடுக்குற விசை 100 தூரம் எவ்வளவுண்டா இந்த பலகையோ சீரான பொருள் இருந்தா அதன் நிறை நடுப்புள்ளியாக தொழில்படும். அப்ப நடுப்புள்ளியில எவ்வளவுண்டா 2.2 அரைவாசி 1.1. ஆகவே 110 நியூட்டன் மீட்டர். யாரால ஏஆர் ஏற்படுறது. அதே மாதிரி மொமெண்டம் பிஆர் ஏற்படுறதும் விசைதர செங்குத்து தூரம் அதே 100 நியூட்டன் தான். தூரமும் அங்கிருந்து 1.1 தான். ஆகவே அதுதான் 110 நியூட்டன் மீட்டர். மனுஷன் இல்லாம தான் கேட்டிருக்கேன். மனுஷனோட கேட்டா கொஞ்சம் குழப்பமாயிடும் உங்களுக்கு. ரைட்.
இதுதான் கஷ்டமான கேள்வியை ஒரு கேள்வியை கேட்டு போயிட்டான். மாணவனின் புவியீர்ப்பு மையம் அவன் பாதத்தில் இருந்து எவ்வளவு மீட்டர் தூரத்துல இருக்கு? அதான் கேள்வி. இப்ப மாணவன் புவியீர்ப்பு மையம் எவ்வளவு தூரத்துல இருக்குமெண்டா எனக்கு அந்த தூரம் உண்மையா தெரியாது. ஆனா புவியீர்ப்பை எதிர்ப்பு போதில் இருந்தா இதுதான் இருக்கு. அப்ப எனக்கு இந்த தூரம் தெரியாது. இந்த தூரத்தை நான் எக்ஸ் மீட்டர் சொல்றேன். இந்த தூரத்தை நான் சொல்றேன் எக்ஸ் மீட்டர். அப்ப மிச்சமா இருக்கிறது இவ்வளவு தூரம் எவ்வளவு சொன்னா 1/6 இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா இந்த கடைசியில இருந்து இந்த கால்ல இருந்து இவர புவிப்பயத்துக்கான தூரம் எக்ஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப உண்மையில இப்ப எத்தனை திருப்பம் இருக்குண்டா இந்த தனியோர் பலகைய வச்சிருந்தா அந்த பலகையால் ஏற்படுற திருப்பம் இங்க ஒரு திருப்பம் இங்க ஒரு திருப்பம் இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பம் வந்து மனுஷன் படுத்தாக்குறது மனுஷன் இதால ஒரு இடஞ்சுழி திருப்பம் வேணும். இதுக்கு இந்தியால ஒரு வலஞ்சுழி திருப்பம் வேணும். இப்ப 4 திருப்பம் வேணும். ஆனா நான் அதுல இந்த 2 திருப்பத்தை நான் படுத்தா வருவேன். அதுதான் கண்டுட்டேன். ஏனென்றா இந்த 2 திருப்பங்களும் சமம். அப்ப மனுஷனால் ஏற்படுற திருப்பத்தை மட்டும் இந்த திருப்பம் மொமெண்டம் பாண்டை இந்த திருப்பத்தை மட்டும் செய்யும். எங்களுக்கு தெரியும் மனுஷன் வந்து இதுல சமநிலையில தான் இருக்கிறார். இப்ப சமநிலையில இருந்தா இந்த ஏற்படுகின்ற இடஞ்சுழி திருப்பமும் இந்த வடஞ்சுழி திருப்பமும் சமன். அப்ப முன்னா சொல்றேன் M2 சமன் M1 என்று சொல்ற திருப்பம். அப்ப விசை திருப்பத்தில் என்ன சமன் பாருண்டா விசைதர செங்குத்து தூரம் அடுத்ததுக்கும் விசைதர செங்குத்து தூரம். இப்ப முதலாவது எவ்வளவு விசை கொடுத்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த நியூட்டன் தராசின் வாசிப்பு இது எப்படி சொல்லணும் 9 கொண்டு போறேன் 9 இப்ப இவர்ல கூட வாசிப்புனா 394. அது மொத்த வாசிப்புல இருந்து 100 கழிக்க வரும். பலகையில வாசிப்பு கழிச்சா 294. வேற தூரம் எவ்வளவுண்டா நான் இந்த தூரத்தை எடுக்கிறேன் பிளஸ் இதே சேர்த்துக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் 1.6 எடுக்கிறேன். அல்லது இவர்ல இருந்து பார்த்தா எவ்வளவு இது 1.1. அப்ப அவர்ல இருந்து பார்க்கிறேன்டா நான் அல்லது இந்த மொத்த தூரத்தில இருந்து நான் பார்க்கலாம். இதனால் இந்த இடத்தை மட்டும் பார்த்து போவோம் 1.6 சைஸ். அப்ப அங்கார ஏற்படுத்திருக்க உண்டா 100 கழிக்க வேணும். கழிச்சா 441 எக்ஸ் சரி. அல்லது நாம தூரத்தை இதை எக்ஸ் போட்டா சுழற்சி அச்சு மட்டும் சொல்ல வேண்டிய வேணும்டா இது எக்ஸ்டா மிச்ச நிலம் எவ்வளவு இல்லை இருக்குது 2.2 சாய் எக்ஸ். அப்ப நான் சுழற்சியை சொல்றேன்டா இந்த இடத்துல நாம என்ன சொல்றேன் 2.2 சாய் எக்ஸ் சொல்றேன். நீங்க யோசிக்கலாம் நான் இதை சும்மா எனக்கு ஆசையில கணக்குதான் இருக்கும். இதே மாதிரி நாங்க ஒரு பேப்பரோட சேர்த்து போட்டா ஒரு வருஷத்துல அதே மாதிரி ஒரு கேள்வி வந்து வந்துச்சு. இதே மாதிரி நைசன கிடக்கு இந்த கேள்வி. ஸோ இது ஏற்கனவே ஃபைனல்ல போடப்பட்ட கேள்வி பார்த்தோம்னா ரொம்ப குழம்பிருக்கு. அழிக்கிறேன். இந்த கேள்வியை வேற வேற மாடல்ல மாத்தலாம். அதை நம்ம பார்ப்போம் அடுத்த கேள்வி கிடைக்கும். 2வது கேள்வி சொல்றேன் கெமிஸ்ட்ரியில வருது. பங்கீட்டு வெளிப்பிணைப்பில் ஈடுபடும் மூலகணுக்கள் தொடர்பான விவரம் தான் தரப்பட்டிருக்கு. அதுல பாருங்க சில மூலகம் தந்திருக்கிறேன் PQRS வலுவள ஓட்டில் இதுக்கு 4 இதுக்கு 7 இதுக்கு 6. வலுவள ஓட்டில் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கிடையாது. வலுவள ஓட்டில் என்றால் எங்களுக்கு தெரியும் ஈச்சோட்டில அதான் வலுவள ஓட்டில. அப்ப வலுவள ஓட்டில் 4 இருந்தா ஈச்சோட்டில் இருக்கிற இலத்திர 4 என்றால் எனக்கு தெரிவது 4ஆம். அப்ப 4ஆம் கூட்டம் 4ஆம் கூட்டம் உலகம். அப்ப 4ஆம் கூட்டம் உலகம் கொஞ்சம் கற்பனை செய்வோமா காவன். அப்ப அடுத்ததுல வலுவள ஓட்டில் 7 என்றால் 7ஆம் கூட்டம். அப்ப 7ஆம் கூட்டம் உலகம் சும்மா கற்பனை செய்வோமா குளோரின். 6 ஈச்சோட்டில் 6 இருந்தா 6ஆம் கூட்டம் உலகம். அப்ப 6ஆம் கூட்டம் உலகம் என்றால் அது யாருன்னு சொன்னால்
ஆக்சிசன்கள் ஒன்று. அப்ப அது முதலாம் கூட்டம் மூலம் அல்லது கூட்டத்தை போடலாம். அதே நேரம் சொல்றாங்க பிணைப்பில் ஈடுபடவே இல்லையோ கணக்கு இந்த பி ஆரோட பிணைப்பில் ஈடுபடுவாருண்டாங்களாம் பிவோட ஆரோட இசோட ஈடுபடுங்க. அடுத்தவர் பி மெசோட என்பது, அடுத்தவர் பி மெசோட என்பது, அடுத்தது கியூஆர்எஸோட. அந்த மூலம் ஆரோட பிணைப்பில் ஆரோட பிணைப்பில் ஈடுபடப்பட்டு வரும். அதான் கேள்வி. முதலாவது கேள்வி பாருங்க, மூலம் பியும் கியூ. இப்ப வடிவம் யோசிக்க வேணும், இந்த பியும் இந்த கியூவும் சேரும். ரைட், அதான் கேட்டிருக்கு சேர்வை சூத்திரம். இப்போ ஒண்ணுல ஏ நீங்களே யோசிக்கணும், பி கண்டுட்டன கார்பன், பியும் கியூ, கியூ கண்டுட்டன குளோரின். கார்பனும் குளோரினும் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும் நேரம் முன்னுள்ள கார்பன் முன்னுள்ள கார்பனுக்கு தான் கட்டாயம் பெற மதிப்பு, குளோரினுக்கு பிறகு அப்ப சிசிஎல் போடுங்க ஆகை விட பிகியூ இருக்க. பிக்கு மேலவளவு ஈட்டோடு 4 இருந்தா 4, கியூ கொண்டு இவருக்கு 4 பேர் கொண்டு மாற்றி போட்டா PQ4. அதான் முதலாண்டு சூத்திரம் PQ4. அடுத்தது சேர்வையின் பிணைப்பு வடிவத்தை லூயிஸின் கட்டமைப்பு. ரைட், PQ4 நம்மளுக்கு தெரியும் CCl4. CCl4 மாதிரி அப்ப P தான் மையான இங்க Q வரும், Q வரும், Q வரும், Q வரும். என்ன பிரச்சனை, ஒண்ணுதான் பங்கிடுது. அப்ப மிச்சம் என்ன காட்டுவோம்டா 2 4 6 2 4 6 2 4 6 2 4 என்ன ஸ்ட்ரக்சர் காட்டிட்டு சரியா. அடுத்த கேள்வி கேட்டது சேர்வை மைய அளவில் தனிச்சோடி பிணைப்பிச்சோடு. சோ தனிச்சோடி எவ்வளவு இருக்குண்டா, தனிச்சோடி ஒன்றுமே இல்லை. அப்ப இல்லை. பிணைப்பு சோடி எழுதி எழுதிதான் எழுத வேணும். பிணைப்பு சோடி எவ்வளவு இருக்குண்டா 1 2 3 4 4 சோடி இருக்கு. அதாவது ஒன்றுல 2 2 4 2 அணுக்கள் 2 4 சோடி. அப்ப 4 சோடி சோடி எழுத எத்தனை சோடி. ரெண்டாவது விட பியும் 6 பரப்பு, பியும் 6 பி என்றால் கார்பன், ஆர் என்றால் ஆக்சிஜன். சொல்ல கார்பன் ஆக்சைடு தான் கார்பன் ஆக்சைடு. ஆகவே எனக்கு விட தெரியும் முதலாவது சேர்ற கார்பனை தான் போடுவோம் PR. இப்ப தெரியும் பிக்கு 4 கார் அப்ப போட்டா 4 கார் என்ன போட்டு பண்ணால் PR2. அப்ப அடுத்தது கேள்விப்படுது கார்பன் ஆக்சைடு கார்பன் ஆக்சைடு CO2 இதான் முன்னுப்படுவது தெரியும் கார்பன் போகும். அடுத்த சேர்வையின் பிணைப்பை புள்ளி புள்ளடி வடிவம். புள்ளி புள்ளடி வடிவம் CO2 வடிவம். அப்ப பி இங்கே இருக்கும் புள்ளி புள்ளடி வடிவம் என்றால் இது ஒரு சோடியம் 2 சோடி, இது 2 சோடியம் கார்பன்கள் வரும். இது R இது R. ரைட், கார்பன் மிச்சம் 4 பங்கிடும். இது யார் ஆக்சிஜன்ல 2 பங்கிடா மிச்சம் இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2. ஆரம்பிக்கிற என்னன்னு உங்களுக்கு தெரியும். லூயிஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இத்தனை விதமான கேள்விக்கு வந்துட்டேன். வேற வேற மாடல்ல போடுறேன். அடுத்தது ஆரை சுட்டி காணப்படுற ஆரை சுட்டி காணப்படுற அதுல மாறி போட்டாலும் தெரியும் PR. ஓகே, ஆரை சுட்டி காணப்படுறதில்ல PA சுட்டி காணப்படுறது விருதுதான் எழுதுவேன். தனிச்சோடி மையம் தான் கேட்பேன். தனிச்சோடி இல்ல, பிணைப்பு சோடி 4. மூன்றாவது கியூவும் எஸ் பாருங்க, கியூவும் எஸ் நாங்க வழிபாதான் வருது. கியூவும் எஸ் பண்ணால் சிஎல் எச் விட HCl வருது. அப்ப SQ ஒன்று வருது. சோ விட SQ வீக்கர்லே விடைப்பட்ட வடிவத்தை புள்ளி புள்ளி கரெக்டா. அதாவது HCl எழுத வேணும். HCl SQ அப்ப S புள்ளி புள்ளியில முதலில் ஒரு புள்ளி தான் வரும். அடுத்த கியூவுக்கு 1 தான் பங்கிடும். மிக 2 4 6 HCl பரவ H ஒன்றே கொடுத்துட்டு CL பங்கிடு. இடத்துல எல்லாமே புள்ளி புள்ளியில போடும். மிக கவனமா இருக்கும். இது லூயிஸ் ஸ்ட்ரக்சர், இது குற்றுத்தர வடிவம் இல்ல புள்ளி புள்ளடி வடிவம், இது புள்ளி வடிவம். எதுல கேட்கிறாங்க அதுக்குதான் கூட கொடுக்கப்படும். அடுத்தது சேர்வை பிணைப்பு தன்மையை பேரு. இது சேர்வை என்ன பிணைக்கிறதுண்டா உளுந்தெரியுள்ளே HCl சேர்வை என்ன பிணைக்கிறதுண்டா இதுக்கு மின்னழுத்தன்மை குறைவு மின்னழுத்தன்மை ஊழலுக்கு எழுத்தால் டெல்டா மைனஸ் இது டெல்டா பிளஸ் முனைத்தன்மை உள்ள பங்கிட்டு வரைப்பு வரத்தான் எழுத வேணும். முனைவு தன்மை உள்ள பங்கிட்டு வரைப்படை புனைவை காப்பிட்டு எழுதினால்
SQ போட்டு இதுல டெல்டா மைனஸ் இதுல டெல்டா பிளஸ் போட வரும். விடையை நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த கேள்விக்கு வரப்போறேன். சொல்லிட்டுட்டா யோசனை உங்களுக்கு தெரியல இந்த தவறு இருக்கிறாங்க எங்களால செய்யலாம் இருக்குது. எல்லாம் படிச்சதா தான் இருக்கிறது. அப்ளிகேஷனோட தானா வேற ரைட். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் குறித்த ஓர் காரணி தொடர்பாக அறிய மேற்கொள்ளப்பட்ட சோதனை விவரண வரைபடம் தந்திருக்கு. 3 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் 6 புதிய மெக்னீசியம் வீதம் சேர்க்கப்பட்டது. என்ன செய்யறாங்கன்னா என்ன ஒரு இதுக்குள்ள அசிட் இருக்கு. என்ன அசிட் இருக்குடா இல்ல ஹைட்ரோகுளோரிக் அசிட் இருக்கு. அதுல சரிவு தந்திருக்கு தசம் ஒரு எம். அதுக்கு நான் பாதிக்கிறேன். அதை நான் சொன்னாங்க தெரியவன் சரிவு தசம் ஒரு மோல் பர் டெசிமீட்டர் வேணும். சாரி HCl தான் வந்தனா சரிவுதான் வந்திருக்குன்னா எனக்கு தெரியும். இந்த லெவல்ல இன்னும் ஆழமா வரும். அதனை அடுத்து என்ன செய்யணும்னா 3 டெஸ்ட் டியூப்குள்ள வரும். 3 டெஸ்ட் டியூப்குள்ள HCl வரும் அப்படின்னு சொன்னா வேற கனவளவில் வரும். முதலாவது 5 வரும், அடுத்த 10 வரும், அடுத்த 15 வரும். பாருங்க முதலாவது வர HCl வந்து 5 மில்லி லிட்டர் வரும், அடுத்த 10 மில்லி லிட்டர், அடுத்த 15 மில்லி. அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப விட்டு HCl சரிவு அப்படி இருக்குன்னா எல்லாம் சமனாதான் இருக்கு. ஆனா கனவளவு வேறுபடி. ரெண்டாவது என்ன செய்யணும்னா சரிவை மாத்துறதுக்காக தண்ணிய சேர்க்கும். மொத்த கனவளவு சமனாக தண்ணி சேர்க்கும். நீங்க எவ்வளவு தண்ணி சேர்க்கணும்னா 15 ml தண்ணியை சேர்க்கிறேன், இங்க 10 ml சேர்க்கிறேன், இங்க 5 ml சேர்க்கிறேன். மொத்த கனவளவு சமன். ஆனா சரிவு வேறுபடும் அப்படின்னா கொஞ்சம் அமிலம் கூட தண்ணி இல்லா இதுக்கு சரிவு குறைவா இருக்கு, கூட அமிலம் கொஞ்சம் தண்ணி இல்லா இந்த சரிவு கூடவா இருக்கு. எப்படி தியரி இது படிச்சிருக்கிறேன் நான். எல்லாத்துக்குள்ளே ஒரே நேரம் மெக்னீசியம் நாடாவுங்க போகும். முதலாவது கேள்வி. அங்கால ஒரு தரவு தந்திருக்கு. தாக்கம் முற்றுப்பெற எடுத்த நேரம் இதுல 60 செகண்ட், இதுல 40 செகண்ட், இதுல 20 செகண்ட். சரிதானே? சரிவு கூடினாலே டக்குனு முடிச்சு. என்ன மெக்னீசியம் தாக்கமடைஞ்சு முடிச்சு. இங்க 40 செகண்ட், இங்க 60 செகண்ட் எடுத்திருக்கு. முதலாவது கேள்வி. தாக்க வீதம் தொடர்பான எக்காரணி சோதிக்கப்பட்டது. அது தெரியும். அமிலங்கள் வேற கனவளை எடுத்து தண்ணி சேர்த்து செய்தால் விட வந்து தெரியும். சரிவு கன்சன்ட்ரேட். இரண்டாவது கேள்வி. நீர்வினா ஒன்றில் குறிப்பிட்ட காரணி மாற்றமடைய காரணமான HCl-இன் பௌதீக கணியம் வேறுபடும். இதுல உண்மையா சரிவு சி சமன் நாங்கள் பிறகு கேள்விப்படுவோம் N/V. இதுல சரிவு சமனா இருக்கு, சரிவு வேறுபடும். அப்ப சமனா இருந்த சரிவு எப்படி வேற சரிவா மாத்தினான்டா, எப்படி மாத்தினான்னு சொன்னா கனவளவை உண்மையில தண்ணிய கூடி குறைய சேர்க்கிறதாலதான். அவ என்ன மாற போதுன்னா 3 தடவை மாறும். உதாரணமா இங்க இருக்கிற பதார்த்தத்தின் அளவை விட இங்க கூட வரும், நீங்க அதை விட கூட வரும். ஏன்டா நான் தண்ணியை என்ன செய்யறோம், தண்ணியை கூடுறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பதார்த்தத்தை விட இங்க கூடும், இங்க கூடும் கூடும். அப்ப சரிவில என்னத்தை மாத்தி இங்க சரிவா மாத்துறது கேள்விப்படுவா திருப்பியும் வாசிக்கலாம். ஒன்றில் குறிப்பிட்ட காரணி மாற்றம் HCl-இன் எப்பௌதீக கணியம். ஹைட்ரோகுளோரிக் அசிட்ல என்ன மாறுதுன்னா தெளிவு மாறல் இல்லை. என்ன மாறுதுன்னா மூன்றான் மாறும். அப்ப அதுக்கு விட பதார்த்தத்தின் அளவு அல்லது மூலமாகித்தான் மாத்திரம் உள்ளுக்குள்ள. அடுத்த கேள்வி. 3 தொகுதி சார்பாக நடைபெறும் தாக்க சமன்பாடு. பிள்ளைங்க படிச்சு பெரிய அறியாத வீதம் என்னது? மெக்னீசியம் 2HCl சேர்ந்தா MgCl2 + H2
சமப்படுத்தி எழுதிட்டேன். பகுதிகளில் கூட போடலாம். இது சாலிடா இருக்கும், இது ஏக்வாஸா இருக்கும், இது ஏக்வாஸ், இது கேஸா குற்றுக்குள்ளையும் போடலாம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு, பரிசோதனைக்கு போற மெக்னீசியம் நாடாக தயார் செய்யும். இப்போ தெரியும் லேப்ல மெக்னீசியம் நாடா ரோல் ஆயிருக்கும். எடுத்து பார்த்தா மேற்பரப்புல ஆக்சைடு இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா மணல் அரைத்தானால உரோஞ்சோம், உரோஞ்சி பழுவெடுக்கும், திருமிருப்பா மாத்த வேண்டும். அப்ப மெக்னீசிய நாடாவை மணல் அறத்தாளால் உரோஞ்சி மேற்பரப்பில் உள்ள ஆக்சைடு படையை அகற்ற வேண்டும். உன்னை தேடுவார் என்ன எழுதுகிறார், மணல் அறத்தால் எழுதுகிறார், ஆக்சைடு படை அகற்ற எழுதுகிறார் சொல்றீங்களா? அடுத்த கேள்வி, பயன்படுத்திய மெக்னீசியத்தில் பதார்த்தத்தின் அளவு. இந்த பதார்த்தம் மூழ்கள். அப்ப எப்படி மூழ்காடலாம்? அப்ப சும்மா தான் 4 கிராம் உண்டு. ஆகவே n சமன் m/m இங்க 6 கிராம் மெக்னீசியம் மொலிகுலவை சாரணத்தின் 24 கிராம் per மோல். ஆகவே 0.25 மோல். ஆனா நான் ஒன்றுக்கு 4, சோ 0.25 மோல். இதுகளெல்லாம் நீங்க செய்திட வேணும். அடுத்த கேள்வி, 3 தொகுதி சார்பாகவும் பெறக்கூடிய அவதானம். இந்த 3லயும் என்ன அவதானம் உண்டா? ஒன்றுமே 3ல மெக்னீசியம் கரை, அதை விட நான் அவதானம் 3ல இருக்கும் ஹைட்ரசன் வாயுவழி. ஆனா இதை விட இங்க கூட வாக்கு. அப்ப என்னென்ன எழுதலாம்? ஏபிசிக்கு தந்துடுறான். ஏபிசி என்ற ஒழுங்கில் ஹைட்ரசன் வாயு அல்ல வாயு குமிழிகள் வழிக்குமிழிகள் வெளியேறும் வீதம் அதிகரிக்கும். அதான் ஏபிசி என்ற ஒழுங்கில் வாயு குமிழிகள் வெளியேறும் வீதம் கூடும். நீங்க ஸ்லோவா இருக்கு, நீங்க அதை விட கூட இங்க நல்லா ஸ்பீடா போகும். அதைத்தான் எடுத்து ஒரே மாதிரி ஒப்சர்வேஷன். அடுத்தது, 3 தொகுதிகள் சார்பான தாக்க வீதத்தை தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு விடையளிக்குக. அது எப்படி செய்யறது? தெரியும். ரியாக்ஷன் ரேட் ஏ தாக்க வீதம் என்ன? அழிவடை தாக்கின் அளவென்று அழிவடை தாக்கின் அளவுண்டா மூல். எஸ். அப்ப 0.25 மூலின் கீழ் நேரம்டா முதலாக்க நேரம் 60. அதே மாதிரி 2வது பவளம்டா அதே இதுவான இப்போ 4 கிராம். அப்ப 0.25 மூலின் கீழ் 40 கிராம், 40%. 3வது ரியாக்ஷன் ரேட் 3வது என்ன வரும்டா அதே மெக்னீசியம் நாடா மூல் மாறாது 20%. சமன்பாடை போட்டாலே சரி. வருமானம் நீங்க சுருக்கி போட வேண்டும். நான் இந்த ப்ரொடக்டிவ்க்கே மாசம் போட்டு கொண்டு வரேன். அடுத்தது இங்கு 8வது எழுதுற மெக்னீசியம் சார்பாக இந்த மாறும். அது தெரியும், சரிவு மட்டும்தான் மாறும், வேற எதுக்குமே இந்த பகுதியில மாறக்கூடாது. அப்ப மெக்னீசியம் தொடர்பாக என்ன மாறக்கூடாதுன்னா பௌதீக நிலை. மெக்னீசியம் பௌதீக நிலை அல்லது இன்னொன்று எழுதலாம் மேற்பரப்பளவு. மேற்பரப்பளவு மாறக்கூடாது. மேற்பரப்பளவு. அடுத்தது, இத்தொகுதியை தாக்க வீதத்தில் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும். இந்த தொகுதியில தாக்குவதில் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும் எப்படி காட்டலாம்? இப்ப சரிவை கைவிட்டார், சரிவு வேண்டாம். அப்ப வெப்பநிலை என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையை மாற்றவும். அப்ப என்ன செய்யறது? 3ஐயும் தண்ணி தொட்டியில வைக்கிறது, வெந்நீர் தொட்டியில. அப்ப அவ்வளவு இவரை சும்மா 30 பாக சீல வைக்கிறது, இவர் ஒரு 40 பாக சீல வைக்கிறது, 60 பாக சீல வைக்கிறது. அவ்வளவு கேள்வி. அப்ப வெப்பநிலையை மாத்திரா இல்லையே தான் வெந்நீர் தொட்டியில வேற வெப்பநிலை தொட்டியில வைக்கும். அப்ப அதுக்கு நீங்க விடையெழு இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதியையும் வெவ்வேறு வெப்பநிலை கொண்ட நீர் தொட்டியினுள் வைத்தல். ஒவ்வொரு தொகுதியையும் வெவ்வேறு வெப்பநிலை கொண்ட நீர் தொட்டியினுள் வைத்தல். அதான் விட. ஒவ்வொரு தொகுதியையும் வெவ்வேறு வெப்பநிலை கொண்ட தொட்டியினுள் வைத்தல். இப்படி எழுதிக்க வேண்டாம்.
எழுதாட்டி தயக்கவிட சொல்லுங்க. ஏமான பேர் கோப்புகளும் பெறுறதில்லை. எக்ஸாம்ல மார்க்ஸ் சொல்லுங்கன்னா அப்புறம் வீட்டாக சொல்லுவாங்க என்ன பண்றதுன்றது. இங்க பார்த்தா அந்த கிண வேற காண இல்லை. கடைசி இருக்கிறானோ வேற இல்ல. சாயிஷா சி கழுகி வரலாம். சொல்லுங்க விடையெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். பேப்பர் இத்தனையும் அது பேப்பர் போய் கொண்டு பாரு. இதே மாதிரிதான் டெஸ்ட்ல வர முடியல. சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் பிரயோகிக்க தெரியாட்டி அது கஷ்டம். நாங்க பயிற்சி எடுத்துட்டு கணக்கு மாதிரி போயிட்டு நூறு எடுத்துட்டு வரையல. அடுத்த கேள்வி பாருங்க. மாணவன் ஒருவன் தாக்க வீத தொடரில் காணப்படும் உலோகங்கள் குறித்த காரணிகளுடன் காட்டும் தாக்க எல்லையை குறிப்பிட்டு காட்டி ஒரு தாக்க வீத தொடர் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு தெரியும். பொன்னம்மா களவெடுத்த சோடா பொரியை மகள் நல்லிக்கு நாகன் இருக்க வெள்ளையனுக்கு ஈந்ததால் ஐயர் செம்பால் 2 அவ்வளவுதான் பாட்டிருக்கிறார். இப்ப சில ரேஞ்ச் காட்டி ஏ எங்க காட்டியிருக்குன்னா இங்க மட்டும்தான் காட்டிட்டான். ஏ பி என்றது காட்டியிருக்காங்க என்று சொன்னா ரசம் பெற காட்டியிருக்கு. பி என்றது ரசம் பெற காட்டியிருக்கு. அது என்ன காரணம் தெரியும். சி இரும்பு பெற காட்டியிருக்கு. டி ஈய பெற காட்டியிருக்கு. அப்படி கேள்வியை போட்டுட்டாங்க. இதுக்கு மேல தாக்க விதத்துல வந்த கேள்வி வேற 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 பேட்டர்ன்ல வரப்போகுது. முதலாவது கேள்வி இத்தொடர் குறித்த காரணோட காட்டும் எதன் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படும். இந்த காரணிகள் ஓட இந்த உலோகங்கள் காட்டுற எதன் அடிப்படையில் இந்த அடிப்படை தாக்க வீதம். முதலாவது விடைக்கு தாக்க வீதம் என்ன வேகத்தில் நடக்கும் தாக்க வீதம். இரண்டாவது இத்தொடரில் பொதுவாக உலோகங்கள் காணப்படினும் ஐதரசன் இடம்பெறும். உண்மையாக ஐதரசன் தாக்கத்துள்ளே கொண்டு போட்டனா அப்ப நான் ஒரு ரீசன் பண்ணிருக்கேன். எல்லாம் கட்டேன் K + Na + Ca2 + Al3 + மாறி ஐதரசனும் H+ அயனை தோற்றுவிப்பதனால் உலோகங்கள் எப்படி கட்டையன தோற்றுவிக்கிறதோ அதே மாதிரி ஐதரசனை தோற்றுவிப்பதனால் ஒரு ரீசனா சொல்லலாம். ஒரு ரீசனா நாங்களா சொல்லலாம். ஐதரசன் இருக்குதே. அடுத்தது இத்தொடரில் இடம்பெறாத மிகவும் தாக்குதல் குறைந்த 2 உலோகம் கிளவார். அப்ப இது கிளவார் என்பது தெரியும். வேணும்னா கேஜி வரை சொல்லிக்கிறேன். கேஜி சொல்லிக்கிறேன். அப்ப அதே கீழே நான் சொல்லலாம் பிளாட்டினமும் பொண்ணு. அப்ப பிளாட்டினம் அடுத்தது பொன் குறியீடு கொடுக்கலாம் பேர் கொடுக்கலாம் சொல்ல. அடுத்த கேள்வி ஏதுடன் கண்டி வரையான காரணிகளை தனித்தனி இதை கண்டுபிடிக்கணும். என்ன காரணி மூன்றோட தாக்கம் அடைகிறது. ஆகவே ஏ என்றது குளிர் நீர். ஏ குளிர் நீர். பி என்றது லிமிட் எங்க வருதுன்னா இங்க மட்டும் இருக்கு. ரசம் பெற வருது. அப்ப பி என்றது வலியும். சி சி எங்க மட்டும் லிமிட் வருது. இரும்பு வேற வருதுண்டா. இரும்பு வேற தாக்கம் அடைகிறதுண்டா. கொதி நீராகியும் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும். டி எஸ் ஐதரசனுக்கு மேல தாக்கம் அடைகிறண்டால் அது அமிலங்களுடன் அமிலம் அதாவது ஐதான அமிலம் எழுதும். ஐதான அமிலம் அதான் விட ஐதான அமிலங்களோடு. அடுத்த கேள்வி மேலே குறிப்பிட்ட 4 காரணிகளில் ஓர் காரணியுடன் உலோகம் தாக்கம் அடையும் போது ஐதரசன் வெளிவிட மாட்டார். அக்காரணிகள் உங்களுக்கு தெரியும். குளிர்நீரோட ஐதரசன் பெறும். கொதிநீராவியோட ஐதரசன் பெறும். அமிலங்களோடையும் ஐதரசன் பெறும். ஐதரசன் உலோகங்கள் வலியோட தாக்கம் அடையும் ஆக்சிஜனோட தாக்கம் அடையும் பொழுதுதான் ஐதரசன் ஆக்சைடு மட்டும்தான் பெறும். அப்ப விட என்ன கேட்டுக்கணும். அந்த காரணி எது? பி
அல்லது நான் வலி அல்லது நான் ஆக்சிஜன் கூட சொல்றேன். ஆறாவது குறித்த ஒரு காரணியுடன் நடைபெறும் ரசாயன தாக்கம் ரசாயன சேர்க்கை தாக்கை வகையைச் சேர்ந்தது. இதுல ரசாயன சேர்க்கை தாக்கம் என்றா வீர சேர்க்கை தாக்கம். இப்ப தெரியும் பிள்ளைகளுக்கு பொட்டாசியம் வந்து தண்ணியும் தாக்கம் அடைஞ்சா அது KOH மைனஸ் ஒற்றையிட பேச்சு. ஆனா இது சேர்க்கை தான். உதாரணம் அலுமினியம் ஆக்சைடு என்றால் அலுமினியம் ஆக்சைடு. அப்ப அதுக்கு விட பி அல்லது வலியுடன் ஏழாவது மேலே ஆறில் குறிப்பிட்ட காரணியுடனான தாக்கம் தவிர்த்து ஏனைய காரணிகள் காட்டும் தாக்கம். ஏனைய எல்லா காரணிகளுக்கும் உதாரணம் பாருங்க மெக்னீசியமும் அமிலமும் மெக்னீசியம் HCl தாக்கம் அடைஞ்சா MgCl2 H2 பாருங்க ஒரு ஆள் இடம் இல்லை. அப்ப மிச்சம் இதுக்கு மொச்ச இடம் பேச்சு தாக்கம் இதுக்கு மொச்ச இடம் பேச்சு இதுக்கு மொச்ச இடம் பேச்சு ஏன்னா எல்லாம் ஒன்னொன்னுதான் இடம் பேர். அப்ப ஏனைய எல்லா தாக்கமும் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று பேர். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் வெளியே எப்படி வந்துட்டு பாரு. ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் அதுல கடைசி ஒரு கேள்வி கேள்விப்படுது. கீழ்வரும் காரணிகளுடன் உலோகங்கள் காட்டும் தாக்கத்திற்கான ஈடு காரணி கண்டுபிடிக்கடி எல்லாம் போச்சு. சோடியமும் காரணியே எஸ் சோடியமும் காரணியே காரணியே புல்லுக்கு இருக்கு தெரியும். அப்ப எட்டாவதுல ஏக்கு சோடியமும் எஸ் அப்ப என்ன வரும்டா சோடியம் குளிர் தண்ணி என்றால் H2ஓட என்ன வரும்டா சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன். தம்பி சமப்படுத்தாட்டினோமா எல்லாத்துக்கும் ரெண்டு பேர் அது தெரியும். வீக்கலில் அலுமினியமும் காரணி தீயடா காரணி வலி. அப்ப என்னட்டா அலுமினியம் ஆக்சைடு சேர்ந்து 7O3 அவ்வளவுதான் சமப்படுத்த பழக்கிருப்பா. இங்க 2 போடணும். இப்ப 4 அலுமினியம் இங்க 2 இங்க 3 போடும். சீக்களி இரும்பும் காரணி சி எஸ் இரும்பும் காரணி சியோட பொதுநீராவியோட வித்தியாசமானதான். இரும்பு பொதுநீராவியோட காட்டுற தாக்கம் மீளும் தாக்கம் என்ன இங்க வேணும்னா Fe3O4 + H2 இது ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு. இங்க 3 போடணும் இங்க 4 போடும். அப்ப இங்கேயும் 4 போடும். டீக்கல்லி நாகமும் டீயும் நாகம் டி என்றால் அமிலம் ஒரு அமிலம் எடுக்கும். அப்ப நாகமும் 2HCl சேர்ந்தா செகண்ட் Cl2 + H2. கேள்விய உங்களுக்கு அதோட எழுதுட்டு சொல்ல காரணிங்க நீங்க இதை கண்டுபிடிக்க தவறினா இங்க எல்லாமே உங்களுக்கு தவறா வந்துருவதா பிரச்சனை. இப்படியே நோட் பண்ணிக்கொள்ளு. அடுத்த கேள்விக்கு வா. அது இது இலக்குவான கேள்வி. ஆனா ஒரு மெக்னீசியத்துக்குள்ள உள்ள கேள்வி வந்து சேர்க்கிறோம் வேற அளவரை ரசாயனத்துக்குள்ள ஒரு அளவரை ரசாயனமோ அந்த மூலகங்கள் சேர்வது அளவரை எல்லாம் கேள்விப்பாங்க கேள்விப்படுங்கள். கொஞ்சம் வேறுபட்டு கொண்டே எனக்கு ஒரே ஒரு தரவுதாரான் Mg24 தரவு அவர் மட்டும்தான் எல்லா பேருக்குள்ளே தரப்பு. முதலாவது வழி மெக்னீசியத்துல சாரணத்திற்கு ஆகவே விட 24 ஒற்று அழகும் போறோம். சாரணத்திற்கு அழகில் என்று தெரியும். இரண்டாவது மெக்னீசியம் அணுத்தனை 24 கிராம் போறோம். அதுவுமே சூத்திரத்தனி வந்து கேட்கிறாரு 24 கிராம். மெக்னீசியத்துக்கு மூலத்தினி வந்தா ஒரு மூலத்தினி வந்தா 24 கிராம் நாளாகும். ஒரு மூல் மெக்னீசியத்தினை வந்தா அதான் சாரணத்தினை. அப்ப அது 24 கிராம் ஒரு மூல் மெக்னீசியம். அடுத்த 24 கிராம் மெக்னீசியத்தின் பதார்த்தத்தின் அளவுண்டா 24 கிராம் மெக்னீசியம் அளவுண்டா அது ஒரு மூல். அடுத்தது கார்பன்
கார்பன் 12 சமதானி அணுகொண்டிருந்ததை போல் மெக்னீசியம் எத்தனை மடங்கு தன்மையுடையது? 24 மடங்கு. மடங்கு கூட தேவையில்லை, 24. அடுத்த 24 கிராம் மெக்னீசியத்தில் காணப்படும் மொத்த அணுக்கள். 24 கிராம் மெக்னீசியம் ஒரு மூல், அது ஒரு மூல எவ்வளவு? 6.22 தர 10 23 அணுக்கள். மெக்னீசியத்தின் சாரணத்தில் 24 என்ற விளங்குறிய சாரணத்தில் 24 என்னண்டா அதை வடிவாள வேணும். கார்பன் 12 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 மடங்கு திணிவை போல் மெக்னீசியம் 24 மடங்கு திணிவுடையது. அதாவது எங்கட AMU அணுத்தனி விலக மாதிரி மெக்னீசியம் 24 மடங்கு AMU. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 மடங்கு திணிவை போல் மெக்னீசியம் 24 மடங்கு திணிவுடையது. அடுத்த கேள்வி, ஒரு மெக்னீசியம் அணுகுண்ட திணிவு. நான் செய்திருக்கேன். ஒரு மெக்னீசியம் அணுகுண்ட திணிவு 24 6.02 தர 10 23 திணிவுகளை எப்படி உங்களுக்கு சொன்னார். 24 கிராம் மெக்னீசியம்ன்றது ஒரு மூல். ஒரு மூல்ல 6.22 தர 10 23 அணுக்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு அணுக்கள்ன்றதுக்கு 24ண்டா ஒரு அணுவின் தனி. அப்பொழுது பேர் 6.22 தர 10 23 அணுக்களினுடைய தனி 24. ஆகவே ஒரு அணுவின் தனி கொண்டா ஸ்டார்ட் பண்றாளுக்கு 6.22 தர 10 23 24 என்றால் ஒரு அணு. அதான் நேரடி நம்மளுக்கு பண்ணிருப்பியல். உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளை, நாங்கள் புள்ளி திட்டத்துக்கு தான் இருக்கிறது, ஸ்கீமுக்கு தான் இருக்கிறது. சிலர் சொல்றது நாங்கள் எழுதினது அங்க சரி போடையில அப்படி நடக்காது. இந்தியாவில் கவலையில நடக்கலாம். அது ஸ்கீம் தான் ஸ்கீம். அப்படி வேறு உதாரணம் ஒன்றும் குறிச்சிருக்கு. அடுத்தது சமன்பாட்டு கொண்டு விடை கொண்டு சரியான சமன்பாட்டுக்கு விடை அப்படியே போகும். ஸ்கீம் அப்படி வருது. புள்ளி திட்டத்துக்கு தான் நாங்கள் விடை எழுது. தீமையில இருந்து சொல்ல ஒன்று வராது. என்னது தமிழிலேயே அந்தந்த விட நேரடி விடையில் வரும். புள்ளி திட்டத்துக்கு தான் விடை எழுதுறது தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். இப்ப பயாலஜிக்குள்ள வருவோம். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத பார்ப்போம். முதலாவது இது இருக்கிறது பயாலஜி நான் சொல்ல நீங்க நோட் பண்ணிட்டும் போகலாம். சூழல் தொகுதி ஒன்றில் காணப்படும் அங்கிகளுக்கிடையே இடைத்தொடர்பை காட்டுற ஒரு படம் இது புத்தகத்தில் கிடக்கு. 8ஆம் பாடமே இது. முதலாக கேள்வி, தரப்பட்ட கட்டமைப்பில் அங்கிகளிட என்ன சிறப்பியல் உண்டா? என்னண்டா ஆளால பிடிச்சி சாப்பிடுது. சோப்பட போஷனை, அது போஷனை என்று தெரியும். 2வது நீர்வினா ஒன்றில் குறிப்பிட்ட சிறப்பு இயல்பு விரைவிலக்கணப்படுத்துகிறோம். போஷனை என்ன? அது உங்களுக்கு தெரியும். அங்கிகளின் உயர் நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக் கொள்ளுதல் பாடமாக்கி வச்சிருக்கு. அதுதான் சொல்லும். நீர்வினா ஒன்றில் குறிப்பிட்ட சிறப்பியல் அடிப்படையில் எங்க அங்கிகள் 2 கூட்டங்களாக பிரிக்கப்படும். அவ்விரு கூட்டங்கள் போஷன் அடிப்படையாக நான் அங்கிகளை 2ஆ பிரிக்கிறேன். என்ன 2ஆ பிரிக்கிறேன்டா? ஒன்று தற்போஷணி, மற்றது புறபோஷணி. ஒன்று தற்போஷன், மற்றது புறபோஷன். பாலஜி கூட சில எல்லாமே இருக்கும். அந்த சொல்ல விட ஒரு எதுவும் தேவையில்லை என்று சொல்லு. அடுத்த கேள்வி, பயன்படுத்தப்படும் சக்தி முதலின் அடிப்படையில் நீர்வினா 3இல் குறிப்பிட்ட ஓர் கூட்டம் மேலும் 2 தொகுதிகளாக பிரிக்கப்படும். அவ்விரு அங்கி கூட்டங்கள் சக்தியை முதலாக தற்போஷணியை 2ஆ பிரிக்கிறார். அப்ப 2 அங்கி கூட்டம், அந்த 2 உண்டா? ஒன்று ஒளி தற்போஷணி, மற்றது ரசாயன தற்போஷணி. ஒன்று ஒளி தற்போஷணி, மற்றது ரசாயன தற்போஷணி. அடுத்தது, பச்சை தாவரங்கள் சூரிய ஒளியை நிலைநாட்டும் செயல்முறை தொடர்பாக தெரியும். அச்செயல்முறைக்கு பேர் ஒளி தொகுப்பு.
அச்செயல்முறையின் போது நடைபெறும் சக்தி மாற்றம், ஒளித்தோப்புல சக்தி மாற்றம் சூரிய ஒளி சக்தி அங்க போய் ரசாயன சக்தி. சில நேரத்தை ஒளிச்சக்தின்னு கூட நம்மளா போடுது. எல்லா வெளிச்சத்திலையும் தாவரம் வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யாது. சூரிய ஒளி சக்தி அங்க போய் ரசாயன சக்தி. அச்செயல்முறைக்கான குறியீட்டு சமன்பாடு புத்தகம் கிடக்குது, சும்மா சமன்பாடு என்னது 6 கார்பனீர் ஆக்சைடும் 6 தண்ணியும் சேர்த்து குறியீட்டு சமன்பாடு. இங்க நீங்க எழுத வேணும் சூரிய ஒளி எழுதணும், கீழே எழுதணும் பச்சை அமில குளோரோஃபில் எழுதணும் C6H12O6 பிளஸ் 6 ஆக்சிஜன் வேண்டியது. அடுத்த கேள்வி. நீர் வினா 5 குறிப்பிட்ட செயல்முறை நடத்தும் பச்சை தாவரம் தவிர்த்த ஏனைய 2 அங்கீகூட்டங்கள். ஒளித்தோப்பு சேர்ந்த 2 அங்கீகூட்டங்கள் ஒன்று பச்சை தாவரம், மற்றது அல்காக்கள் அதுக்கு செய்யும். அடுத்தது சயனோபாக்டீரியா. ரெண்டுமே செய்யும். பச்சை தாவரங்கள், அல்காக்கள், சயனோபாக்டீரியா. அடுத்தது இங்கு சிக்கலான சேதன சேர்வைகளை மீண்டும் அசேதன சேர்வைகளாக மாற்றும் அங்கீகூட்டம். உங்க கீழே கிடக்குது புத்தகத்துல பார்த்துருக்குல. சிக்கலான சேதன சேர்வைன்னா ஒரு நாங்க மண்ணுல போட்டா அது மண்ணோட மண்ணா போயிடும். அதை சேர அங்கீகூட்டம் பிரிகை ஆக்கிகள். முன்னங்கிகள் என்றால் பிள்ளை பிரிகை ஆக்கிகள். அடுத்தது டி கேள்வி. தாவரம் ஒன்றில் மேற்கொள்ளப்படும் செயற்கையான பதியமுறை இனப்பெருக்கத்துடன் தொடர்புடைய செயல்முறை வரைபடம் தரப்பட்டது. தரப்பட்ட செயற்கையான பதியமுறை இனப்பெருக்க செயல்முறை அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை பார்த்தோம்னா ஒட்டுதல். இந்த பாருங்க எப்படி கேள்வி வருது. ஒட்டுதல். இரண்டாவது நீர்வினா ஒன்றில் குறிப்பிட்ட செயல்முறை பிரதானமாக இருமுறைகளில் மேற்கொள்ளப்படும் இங்கு காட்டப்பட்ட முறை. ஒட்டுதல்ல 2 இருக்குது. என்ன 2 இருக்குது? ஒன்று வந்து கிளையொட்டு, இன்னொன்று அரும்பொட்டு. இங்க காட்டப்பட்டது அரும்பொட்டு. அடுத்தது நீர்வினா 2 குறிப்பிட்ட செயல்முறை தவிர்த்த மத்திய முறையை பேரு. அப்படி அரும்பொட்டு தானே. அப்ப மத்தியது கிளையொட்டு. அடுத்த விட கிளையொட்டு. எங்கு மேற்கொள்ளப்படும் செயல்முறையில் தரையுடனான தாவர பகுதியை பெயரிட்டு அதன் எப்பகுதி வரை வெட்டி அகற்றப்படும். தரையில இருந்த தாவரத்துக்கு தெரியும், கீழே இருக்கிற மண்ணோட இருக்கிற அந்த தாவரம், அதைத்தான் நான் சொல்லுவேன் ஒட்டுக்கட்டை. ஒட்டுக்கட்டை. அதுல உங்களுக்கு தெரியும், கத்திய வச்சு நான் இப்படி வெட்டுவேன். தீ வடிவிலே இதெல்லாம் வெட்டுவேன். எங்க மட்டும் வெட்ட வேணும்டா வடிவம் வெட்டி அகற்றப்படும் பகுதி அது மரபுரி. புக்க பேரங்க வேணும். புத்தக பேரங்க இருக்கோ இல்லையோ எல்லாம் படிக்கிட்டு இருக்கு. மரபுரி. அடுத்து நீர்வினா 2 குறிப்பிட்ட முறையில் உள்ள வகைகள் 2. என்ன? அரும்பொட்டு. அரும்பொட்டுல இருக்கிற 2 வகை நீங்க சொல்லலாம் வேணும்டா. டி ஒட்டு, H ஒட்டு. முறை மெத்தட்ஸ். அடுத்து தரையுடன் தொடர்புடைய தாவர பகுதியினதும் இணைக்கப்படும் தாவர பகுதியினதும் எப்பிழையங்கள் பொருந்த வேண்டும். ஒட்டுதல்ல இதோட நேரம் கிளை இருக்கிற அல்லது மேல கிளையை கொண்டு வச்சுன்னா கிளைக்கு வேற இணைய வேணும்டா. மாறிலயம். ஒரு சொல்லுதான் இருக்காங்க, எந்த உடையும் இல்லை. மாறிலயம். கடைசி கேள்வி. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் குறித்த ஒரு செயல்முறையுடன் தொடர்புடைய வரைபடம் தந்திருக்கு. என்னண்டா ஆண் பெண்ண காட்டியிருக்கு. ஆண் மகரந்த கூடு புளிய காட்டியிருக்கு. இப்ப தரப்பட்ட செயல்முறை பேர் எடுக்கண்டா அது பாலினேஷன். மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கை. மேலே வினா ஒன்றில் குறிப்பிட்ட செயல்முறை இரு வகைகளுள் ஓர் வகையை தவிர்க்க பூக்கள் காட்டு விசைவாக்குகள் வரைபடத்தில் வந்திருக்கு. அவ்வகையை பேரிட்டு ABC ஆகிய பூக்கள் காட்டு விசைவாக்கங்கள். அப்ப என்னது தடுக்கிறதுக்கானது? தன் மகரந்த சேர்க்கை. அது தடுக்கிறதுதான் நம்ம விசைவாக்கம். தன் மகரந்த சேர்க்கை. அதுல கேட்டது பாருங்க பிள்ளை. ANS தன்மத சேர்க்கை தடுக்கிற விசைவாக்கம் உங்களுக்கு 6 போட்டுருக்காங்க. ஏ என்னண்டா மேலாண் பூ கீழே பண் பூ இருக்கு, தனியோர் பூ இருக்கு. அப்போ ஒரு பாட்டு. பி என்னண்டா ஆண் மேலே இருக்கு பெண் கீழே இருக்கு. குறியின் மகரந்த பொருள். அப்ப சமனில் தம்ப உண்மை. சமனில் தம்ப உண்மை, சமனில்லாத தம்ப உண்மை. சி குறியிருக்கு மகரந்தோடி மகரந்த பொருள் வழியில பார்க்கும். அதுக்கு பேர் வழி திரும்பிய
கேசரம் வெளித்திரும்பிய கேசரம். அப்படி கேள்வி வெளித்திரும்பிய கேசரம். அடுத்த கேள்வி. இந்த படம் கொண்டு 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 என்ன? ஓர்கிட், கிளிரோடென்ட்ரான், சோளம். இதுல எது வரும்? எனக்கு தெரியுமா போது இந்த முதலாவது ஓர்கிட்ல இருக்கு ஒரு பாட்டு என்ன? அப்ப நீங்க எழுத போகணும் சோளம். சோளத்துக்கு இது வரும்னா ஏழு ஒரு பாட்டு. கிளிரோடென்ட்ரான் வந்து ஒரு திரும்பிய கேசரம். கிளிரோடென்ட்ரான் அப்ப சி வரும். அடுத்தது ஓர்கிட். ஓர்கிட்ல இருக்கிறது அது சமனில் தாம்பா உண்மை பி வரும். புக்க பாருங்க படம் இல்ல படம் இல்லாமல் படத்தை கொண்டு வரணும். அடுத்த கேள்வி. நீர்வினா ரெண்டு குறிப்பிட்ட முறையை தவிர்ப்பதால் தாவரம், அதாவது தன்மகரந்த சேர்க்கையை தடுக்கிறதால தாவரத்துக்கு என்ன நன்மைண்டா அயன் மருந்த சேர்க்கையோட. சோ அயன் மருந்த சேர்க்கையால என்ன நன்மைண்டா நீங்க எழுத வேண்டிய ஒரே ஒரு விட அதில் இருக்குது. என்ன விட எழுதலாம்டா புதிய இயல்புகள் அல்லது இன்னொரு நல்ல சொல் இருக்கு மாறல்கள் தோன்றும். புதிய கேரக்டர்ஸ் அயன் மருந்த சேர்க்கையால் வர்ற தாவரங்களை வேற வேற வித்தியாசமான கேரக்டர்ஸ் அதான் புதிய இயல்புகள் மாறல்கள் தோன்றும். இவ்வளவு பேப்பர் தான் இன்றைக்கு நான் நடத்தப்பட்ட பரீட்சையினுடைய மிக நல்ல கேள்விகள் இருக்குது. ஆனா ரொம்ப மார்க்ஸ்கள் பிரச்சனையா இருக்கும். பிரச்சனை இருக்கும். அடுத்த தொடர்ந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கீங்களா? பேப்பர்ஸ் போயிட்டு இருக்கீங்களா? செய்திகள். ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ரைட், ஓகே, நீங்க போகலாம்.